ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருந்தது என்னன்னா, ப்ரோ எனக்கு விட்ரால் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது கொடுத்துட்டு கூட நான் வந்து ப்ராடக்ட்டை பற்றி நான் வாங்கலாம். அது கொடுக்காம எப்படி ப்ரோ நான் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. எஸ்பிஐயில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அது விட்ரால் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் எஸ்பிஐல நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நீங்கள் விட்ரால் வாங்கியிருந்தாலும் சரி, ரூ. 7,000க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லைனா உங்களுக்கு விட்ரால் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். பை மோட்டில் ஒரு கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிற அந்த விட்ரால் நாங்கள் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து மக்களுக்கிடையே ரொம்பவே ஒரு கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ சைட்லேருந்துனா, இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்பிஐ சைட்லேருந்து ஒரு டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? ரூ. 7,000க்கு மேலே சம்பாரிச்சவங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆன அமௌண்ட் ரூ. 7,000க்கு மேலே எஸ்பிஐல இருக்குது அப்படின்னா, எஸ்பிஐலேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிடணும். சரிங்களா? அந்த கிட்டுக்கான டீட்டெயிலாம் வந்துட்ட பிறகு அதுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கணும். சரிங்களா? இதில் விட்ரால் வாங்காதவங்க இருக்காங்க இல்லையா? ப்ரோ எனக்கு விட்ரால் பெண்டிங்கில் இருக்குது, எனக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டா பிறகு நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விட்ரால் பெண்டிங் இருக்கு இல்லையா? அந்த விட்ரால் நீங்கள் வந்துட்ட பிறகு அடுத்த 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடணும். சரிங்களா? இதெல்லாம் வாங்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சொல்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. 1 ஆர் 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டு வந்து வந்துடும். அந்த கிட்டு வந்துட்ட பிறகு ஆல்ரெடி விட்ரால் வாங்கினவங்க இந்த கிட்டை நீங்கள் இந்த டேக்குள்ளே நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கிட்ட நீங்கள் வாங்கிட்டு அங்கே ஒரு ஆர்டர் நம்பர் உங்களுக்கு வரும். சரிங்களா? அந்த ஆர்டர் நம்பர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. எஸ்பிஐ போர்ட்டலில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? அந்த போர்ட்டலில் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. அந்த ஆப்ஷனில் நீங்கள் அந்த ஆர்டர் ஐடி போட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காத பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு விட்ரால் வந்துட்ட பிறகு ஓகே இப்போ உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு எப்போ விட்ரால் வருதோ இந்த ஓல்டு விட்ரால் இருக்கு இல்லையா? அந்த ஓல்டு விட்ரால் வந்துட்ட பிறகு உங்களுக்கு அடுத்த 5 நாட்குள்ள இன்னைக்கு விட்ரால் வருது அப்படின்னா அடுத்த 5 நாட்களுக்குள்ள அந்த கிட்ட நீங்கள் வாங்கிடணும். சரிங்களா? அந்த கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கொடுக்குற அந்த ஆர்டர் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்பிஐ ஐடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும். சரிங்களா? அங்கே ஃபில் பண்ணிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஐடியில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் கிட்டு வாங்கிட்ட பிறகு அந்த ஆர்டர் ஐடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டா மட்டும்தான் உங்களால் எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியுங்க. சரிங்களா? இதில் என்ன ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு. ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூ. 7,000க்கு கம்மியாக தான் ப்ரோ இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு வாங்கினவனு கேட்டிங்கன்னா வாங்க வேண்டாம். சரிங்களா? ரூ. 7,000க்கு யாரெல்லாம் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா மட்டும் போதும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இதில வந்து கிட் வாங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த கிட் யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னா, இப்போ வந்து 2 இது அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்கல எஸ்பிஐ சைட்லருந்து. 1 பை மோட்ல நான் ரூ. 10,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூப்பன் கோடு வாங்கிட்டேன் ப்ரோ. இப்ப நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்ட பிறகு நீங்க கிட் வாங்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து முடிவு எடுத்துக்கலாம். அதே போல ப்ரோ நான் ஆல்ரெடி அந்த 1000 கிட் குடுத்துருந்தாங்க வெல்கம் கிட். அந்த கிட்ட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்ப நானும் திரும்பியும் இந்த கிட் வந்து பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். சரிங்களா? அப்போ 2க்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க வெல்கம் கிட் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த கிட்ட நீங்க வாங்க வேண்டாம். ஓகே ரூ. 7,000க்கு மேலே சம்பாரிச்சிருக்கீங்க. இப்போ இந்த கிட் வாங்க சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க இந்த ரூ. 1000 கிட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த கிட் வந்து நீங்க இந்த ரூ. 2,000 2,030 கிட் வரப்போகுது இல்லையா இப்ப, இந்த கிட்ட நீங்க வந்து வாங்க வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம் பை மோட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பன் கோடு வாங்கியிருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூப்பன் கோடும் வாங்கியிருக்கேன். அந்த வெல்கம் கிட்டுமே வாங்கியிருக்கேன். சில பேர் சொல்றீங்க. 2மே நான் வாங்கிட்டேன். இப்போ நான் இந்த கிட் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க அந்த கிட் வாங்கிட்டீங்க. ரூ. 1000 கிட் வாங்கிட்டீங்க. அதெல்லாம் இந்த கிட்ட நீங்க வாங்க வேண்டாம். ஆனா பை மோட்ல கூப்பன் கோடு வாங்கிட்டேன். இப்போ நான் இந்த கிட் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ சைட்லருந்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகேங்களா? சங்கர் சார் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இதுதான் அப்டேட்டா குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேப்பியான நியூஸ் தான். சரிங்களா? நெறைய நண்பர்கள் வந்து விட்ரால் பெண்டிங்ல இருக்கு. நான் என்ன ப்ரோ பண்றது? நெறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். எப்படி ப்ரோ பர்ச்சேஸ் பண்றதுன்னு கேட்டுருப்பீங்க. அவங்களாம் விட்ரால் வந்துட்ட பிறகு அடுத்த 5 நாட்களுக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் ஐடி எடுத்துட்டு வந்து நீங்க உங்க எஸ்பிஐ ஐடில குடுத்துடலாம். சரிங்களா? இதான் இன்ஃபர்மேஷனா வந்திருக்கு. அதே போல எஸ்பிஐல ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம். நோட்டீஸ் மூலியமா அனௌன்ஸ்மென்ட் வரும். யாரெல்லாம் அத ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும், எதுக்காக ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. அந்த ரீஃபண்ட் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே தான் குடுக்குறாங்க. சரிங்களா? ஆக்டிவ்ல இருக்க தவிர மத்தவங்க அந்த இது சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு, பிளாக்ல இருக்கிறவங்களுக்கு
ரீஃபண்ட் டைம் 13 பாயிண்ட். ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்ம் வந்துட்டு பிறகு நோட்டீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பிறகு நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சரிங்களா? அது எப்படி ஃபில் பண்ணணும், என்னமா யாரெல்லாம் ஃபில் பண்ணணும், ஸோ அது பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரால் சம்மந்தமாக தான் அப்டேட் கொடுத்துருக்கேன். இன்னும் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஸோ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 7,000 மேலே சம்பாரிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எஸ்பிஐயில் வந்து எந்த ஒரு பெண்டிங் விட்ராலுமே இல்லாமல் எல்லா விட்ராலுமே நீங்கள் கொடுத்த எல்லா விட்ராலுமே உங்களுக்கு வந்துருச்சு, எல்லா அமௌண்ட்டுமே நீங்கள் வாங்கிட்டு அது ரூ. 7,000 மேலே நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் ஒரு கிட்டு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பை மோட்டில். அந்த கிட்டை நீங்கள் வாங்கணும். சரிங்களா? வாங்கிட்டு அங்கே கொடுக்குற ஆர்டர் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் ஐடியை எடுத்துகிட்டு வந்து எஸ்பிஐ போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். சரிங்களா? அந்த ஆப்ஷனில் போய்ட்டு அந்த ஆர்டர் ஐடி நீங்கள் கொடுத்துடணும். சரிங்களா? ப்ரோ எனக்கு இன்னும் விட்ரால்னு வராமல் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, நான் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விட்ரால் வந்துட்ட பிறகு நீங்கள் அந்த கிட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ரூ. 7,000 மேலே நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க, இப்போ ஆல்ரெடி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டும் இப்போ வரக்கூடிய அமௌண்ட்டும் எல்லாமே சேர்த்து மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரூ. 7,000 மேலே வந்திருக்கு, ரூ. 7,000 மேலே நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிட்டு வாங்கிட்டு அதே போல் அந்த ஆர்டர் ஐடி நம்பர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடணும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ எஸ்பிஐயில் நீங்கள் அந்த ஆர்டர் ஐடி எடுத்து ஃபில் பண்ண மட்டும் தான் எஸ்பிஐக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்டில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்புறம். சரிங்களா? ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு சப்போஸ் இதில் என்ட்ரி பண்ணல, எஸ்பிஐ போர்ட்டலில் நீங்கள் ஆர்டர் ஐடி எடுத்து வந்து போடலனா கூட உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே பண்ணிடுங்க. அதேபோல் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகும், தொடர முடியாது எஸ்பிஐயில். சரிங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்டில் வெல்கம் கிட் வாங்கினவங்க இந்த கிட்டு வந்து வாங்க வேண்டாம், கூப்பன் கோடு வாங்கினவங்க இப்போ இந்த கிட்டு வாங்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும். சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல் திங்ஸ். பாய்.